Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு நெல்லிக்காய் ஜாம் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். தேன் நெல்லிக்காயில ஜாம் பண்ண போறோம். ஒரு 8 பீஸ் வந்து தேன் நெல்லி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். இது சிம்பிளா பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு ஜார்ல சேர்த்து இதை அரைச்சி ஜாம் எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா இருக்கும். குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முழுசாக கொடுத்தா பசங்களால் சாப்பிட முடியலனா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி ஜாரில் சேர்த்து அரைச்சி நெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஏலக்காய் போட்டு சேர்த்து ப்ரெட்டு வாங்கி அதில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தி. இது தேன் நெல்லி. இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து குழந்தைங்க வந்து பெருசு பெருசா சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி பிரெட்ல வச்சு தரலாம். பெரியவங்க கூட தினமும் ஒன்று சாப்பிடலாம். ரத்தம் நல்லா சுரக்கும். கெட்ட ரத்தம் தான் நீக்கிட்டு நல்ல ரத்தம் கொடுக்கும் உடம்புக்கு. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியா இருக்கும் உடம்பு. வயசானவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் இந்த நெல்லிக்காவை. இந்த நெல்லிக்காய் தேவைப்பட்டா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. கை கால் வலி, கழுத்து வலி எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நான் வந்து 2 மாசமா இதை நான் சாப்பிட்றேன். எனக்கு பரவாயில்லையா இருக்கு. கை கால் வலிலாம் எனக்கு இப்போ இல்லை. இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்லையா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கு. இப்போ இதை நான் ஜார்ல மாத்திக்கிறேன். மாத்திட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு வேற பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதத்தை அதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காவை நான் வந்து இதுல எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இப்படி செய்ய பிடிக்கலன்னா கூட நீங்க பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். சுண்டின பாலை வந்து காய்ச்சி வச்சிருந்த பாலை அதில் சேர்த்து கூட அரைச்சி இந்த மாதிரி நெய் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து இனிப்புலாம் எதுவும் போட வேணாம். தேன்லேயே அதில் அதிகமாக இனிப்பு இருக்கு. ஸ்வீட் போடாமே அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ இது
வந்து அடி பிடிக்காம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கலர் வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் கை விடாமல் அடி பிடிக்கக்கூடாது. நெய் வாசனையும் அந்த தேன் நெல்லியும் சேர்ந்து நல்ல ஒரு மனம் வாசனை கம கமன்னு வருது. இப்போ அதில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிச்சா போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க ஏலக்காய் போடலனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். எப்படி செஞ்சாலும் அது நல்லா தான் இருக்கும். நான் வந்து வாசனைக்கு ஏலக்காய் போடுறேன். ஏலக்காவை தட்டி போட்டாக்கா குழந்தைங்க சாப்பிட்லன்னா ஏலக்காய் பொடி இருக்குது, அந்த பொடியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தரலாம் குழந்தைங்களுக்கு. இந்த வாசனை நல்லா இருக்கும், போட்டால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. சின்ன சின்ன குழந்தைங்களாம் காலைல ஸ்கூல் போகும்போது டிஃபன் சாப்பிட மாட்டோம், அடம் பிடிக்கும் போது இந்த தேன் நெல்லி கொடுத்தா பிரெட்டில் வச்சு பரவாயில்ல, தோசை கூட செஞ்சு இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். சுகர் வச்சு கொடுக்கறத விட இந்த தேன் நெல்லி வச்சு கொடுத்தா இது குழந்தைங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தம் நல்லா சுரக்கும் குழந்தைங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது, ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாம் செய்ய முடியலனா கூட பெரிய பெரிய நெல்லிக்காய் அப்படியே சாப்பிடலாம் பெரியவங்க கூட. குழந்தைங்க பிடிக்காத சாப்பிடாத குழந்தைங்க இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரௌனிஷா ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கிறேன். இங்க பாருங்க நல்லா வந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு ப்ரௌனிஷா. இப்போ வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம். இங்க பாருங்க சுவையான டேஸ்டான தேன் நெல்லி ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.